திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. இன்றைக்கு நாங்கள் அருணை பாலவராஜன் சித்தாந்த வினாவிட படிக்க போகிறோம். இப்போ முதல் ஒரு ஆள் இது படியுங்க. ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தனாறு அருகோட்டம் புற இதழி தாழ்சடையான் தருமருவா ஒரு கோட்டன் ஒரு வணங்கி வாதைரவுகள் உணர்வேடும் சிந்தை திருகோட்டு மயன் திருமால் செல்வமும் ஒன்றோ எனச் செய்யும் தேவி. திருச்சிற்றம்பலம். படியுங்களா. பதிஞானம். பதியின் உண்மை இயல்பு, அதாவது சொரூப லக்கணம் படிச்சோன்றிருக்கிறோம். இப்ப பதிஞானம் படியும். இது எத்தனையாம் பக்கம்? 160. பதிஞானம்மா மாணாக்கன் அஞ்ஞனமாயின் பதிஞானம் என்பது யாது? அதனை அருளிச் செய்தல் வேண்டும். ஆசிரியர் உயிர்தான் அறிவுடைய பொருளாதலை அறிந்தவிடத்து அவ்வறிவு தானே அறியும் அறிவாய் இல்லாது அறிவிப்பதொரு பொருளால் அறியும் அறிவாய் இருத்தலை உணரும். அவ்வகையில் கண் முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் முடவனுக்கு கோல் போல நின்று உதவவே அறிந்து வருதல் கண்கூடும். ஆனால் அக்கருவிகள் நாமல்ல என்று அவனென்றும் நீங்கிய பின்னர் உயிர் தன்னைத்தான் அறிகின்ற நிலை உண்டாகிறது. அந்நிலையில் கருவிகள் என்று ஊன்றி நோக்கின் தன் அறிவுக்கறிவாய் நிற்கும் பதி எனப்படுவது ஒருவாறு புலப்பட்ட அப்பதி ஞானத்தை விடாது பற்றி நின்று முன் கண்டு கழித்த பாச ஞானத்தில் செல்லாது நின்றால் அந்த பதிஞானத்திற்கு பதிபொருள் இனிது விளங்குவதாகும். இதனே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அனுபூதிமான்கள் அருளி செய்கின்றார்கள். நாவுக்கரசர் மேற்கொடுத்த திருத்தாண்டகத்தில் அவன் அருளாலே கண்ணாக காணின் அல்லால் காட்டொணாது என்று அருளி செய்தமையால் அவன் அருளே கண்ணாக காணின் காணலாம் காட்டலாம் என்பது புறப்படுகிறது. இதனே பொருங்கவா பதிஞானம். இப்ப பதிஞானம் எங்க இருக்குது? எங்கள்கிட்ட பதிஞானம் எங்கள்கிட்ட எங்க இருக்கு? எங்கள்கிட்ட திருவருள் எங்களோட உடம்புல இருக்கு. அது எப்படி சொல்றது? அப்படி உடம்பிலே என்று சொல்றது? உடம்பிலே அது இருக்குது இல்ல, நெற்றி கண்ணுல இருக்கு. என்ன ராணியக்கா என்ன சொன்னீங்க? மனதில் அப்படி சொல்லக்கூடாது. அதெல்லாம் சடம். உடம்பு மனமெல்லாம் சடம். என்னவா இருக்குது பதிஞானம் எங்கள்கிட்ட? திருவருளா நிக்குது. அதாவது உள்பொருளா நிக்குது. உள்பொருளா தேவைக்குத்தான். இப்ப எப்படி பசு கன்றுட்ட பதிஞானம் என்றா திருவருள் தானே. அப்புறம் என்ன உள்பொருளா எப்படி பசு கன்றுட்ட எப்படி உள்பொருளாய் கொம்பு இருக்குதோ அது மாதிரி எங்களிடம்தான் சகல நிலையில நாங்கள் இருக்கும்போதே அங்க பதிஞானமும் உள்பொருளா இருக்குது. எப்படி பாசஞானம் பசு ஞானம் எங்கள்கிட்ட இருக்குதோ அது போல பதிஞானம் உள்பொருளா இருக்குது. அப்ப இந்த உள்பொருள் அதுதான் இந்த பதிஞானம். அதைத்தான் இப்ப சொல்ல போற. உயிர் தான் அறிவிடை பொருளா உயிர் என்றுதான் கதைக்கணும். உடம்பு சடம். உயிர் தான் அறிவிடை பொருளாதலை அறிந்த விடத்து அவ்வறிவு தானே அறியும் அறிவா இல்லாது அறிவிப்பதொரு பொருளால் அறியும் அறிவா இருத்தலை உணரும். அப்போ உயிர் தான் அறிவிடை பொருளாதலை அறிந்த விட துப உயிருக்குது. நீ தத்துவம் இல்லை, நீ உயிர் வேற, இந்த தத்துவங்கள் இந்த உடம்பெல்லாம் வேற என்றா பிறகு உயிருக்கு விளங்குது தான் ஒரு சிற்றறிவு உள்ளே ஒரு பொருள். தானே அறியும் அறிவா இல்லாது அங்க தானும் அறியாது. அறிவிருந்தாலும் தானே அறியுமோ? ஒருத்தன் வந்து அறிவிக்கத்தான் அறியும். அதுக்குத்தான் நாங்க சொல்றாரு அறிவிப்பதொரு பொருளால் அறியும் அறிவாய் இருத்தலை உணரும்.
அவ்வகையில் கண் முதலிய பிறக் கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் முடவனுக்கு கோல் போல நின்று. இப்ப இறைவன் என்ன செய்கிறார் எங்களுக்கு? ஒரு முடவன், ஒரு கண் தெரியாதவன், இல்லாட்டி ஒரு கால் நடக்க முடியாதவனுக்கு ஒரு கொம்பு கோல் கொடுத்த மாதிரி, ஒரு தடியை கொடுத்த மாதிரி தான் என்னத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்? மாயை தந்து விட்டிருக்கிறார். போன்று உதவுவது அறிந்து வருவது கண்கூட. ஆனால் அக்கருவிகள் நாமல்ல என்று அவற்றினின்று நீங்கிய பின்னர் உயிர் தன்னை தான் அறிகின்ற நிலை உண்டாகிறது. இப்ப ஒரு குருவானவர், ஒரு ஆசிரியர், நீ தத்துவங்கள் அல்ல, நீ வேறு என்றெல்லாம் விளக்கினா பிறகு அக்கருவிகள் நாமல்ல என்று அவற்றினின்று நீங்கிய பின்னர் உயிர் தன்னை தான் அறிகின்ற நிலை உண்டாகிறது. நான் ஒரு உயிர், நான் பிறந்ததே இந்த இறைவனை வழிபட்டு முத்தி அடைவதற்கு, இல்லாட்டி நான் திருப்பி திருப்பி பிறக்க போறேன்னு உயிருக்குத்தான் அந்த நிலை வர வேணும். அந்நிலையில் கருவிகள் இல்லையாய் நீங்கவும் தனக்கோர் அறிவுண்டாதல் எவ்வாறு என்று ஊன்றி நோக்கின் தன் அறிவுக்கறிவாய் நிற்கும் பதிப்பொருளினது அறிவு புலனாகும். தன் அறிவுக்குள்ள அறிவாய் நிற்கிறது இந்த பதிஞானம். அதுவே பதிஞானம். ஒருவாறு புலப்பட்ட அப்பதிஞானத்தை விடாது. இப்ப அவ வாசிச்சவ பதிஞானம் எப்படி உள்ளுக்குள்ள இருக்குது. அப்பதிஞானத்தை விடாது பற்றி நின்று முன்கண்டு கழித்த பாச ஞானத்தில் செல்லாது நின்றால் அந்த பதிஞானத்துக்கு பதிப்பொருள் இனிது விளங்குவதாகும். அவன் முன்கண்டு கழித்த பாச ஞானத்தில செல்லாது நின்றால் அந்த பதிஞானத்துக்கு பதிப்பொருள் இனிது விளங்குவதாகும். இதனையே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அனுபூதிமான்கள் அருட்சதர் மாணிக்கவாசகர் திருவாசகத்துல சிவபுராணத்துல அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று அறிச்ச. நாவுக்கரசரும் மேற்குறித்த திருத்தாண்டகத்திலே அவன் அருளே கண்ணாக காணின் அல்லால் காணொணாது என்று அருளி செய்தமையால் அவன் அருளே கண்ணாக காணின் காணலாம் காட்டலாம். படிங்கோ உனக்கண்ணு சார் அந்த சுவாமா தொடருங்கோ. ஊனக்கண் பாச உணரா பதியை ஞான கண்ணிற் சிந்தை நாடி என்று சிவஞான போதமும் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை ஞானத்தாலே நேசமுடு உள்ளத்தே நாடி என்று ஞான சித்தியாரும் கூறுகின்றனர். எனவே இறைவனது உண்மை நிலை அருவத்தையும் கடந்தது என்பது அது பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாது பதிஞானத்தால் அறியப்படும் என்பதும் பெறப்படும். ஊனக்கண் பாசம் உணரா பதியே என்று சிவஞான பூதத்துல நாங்கள் படிக்கிறோம். ஊனக்கண் பாசம் ஊனக்கண் என்றா எங்கட இந்த சிற்றறிவால ஊனக்கண், இந்த கண்ணால நாங்கள் ஊனமடைஞ்ச பாசங்கள் நிறைந்த இந்த ஊனக்கண் இதால பாசம் உணராது, இந்த அவரை உணர முடியாது பதியை ஞானக்கண்ணினி சிந்தை நாடி. ஞானக்கண் இது பதிஞானத்திலே எங்களை சிந்திய வைக்கணும். அதுதான் நான் அந்த பதிஞானம் எனக்கு கிடைக்க வேணும் என்று சிவஞான பூதமும் பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பெரிய பரம்பனை என்று யார் படிச்சிருக்கிறது? சிவஞான சித்தியாரிலையும் படிச்சிருக்கிறேன். நேசமோடும் உள்ளத்தை நாடி பதிஞானத்தாலே நாங்கள் போய் நேசமோடு அங்க போய் அவரை தேட வேணும். பதிஞானத்தை தேட வேணும். எங்களுக்குள்ள இருக்கிற பதிஞானத்தை நாங்கள்லாம் வெளியில கொண்டு வர வேணும். எனவே இறைவனது உண்மை நிலை அருவத்தையும் கடந்தது. அருவமா உருவமா உருவமான்னு கேட்டவரையில் ஒரு கேள்வி, அதுக்கு தான் நேற்று படிச்ச நாங்கள். அப்ப அந்த கேள்விக்கு தான் அருவத்தையும் கடந்தது. அவர் அங்க அவற்ற உண்மையான நிலை, அவற்ற சொரூப நிலை அருவமோண்டு கேட்டவர். அவர் சொல்றார், இல்ல அருவம் எப்படிப்பட்டது? அருவம் இந்த தடத்தலக்கணத்துல நாங்கள் கண்டு வழிபடுறதுக்கு தான் 3 உருவம் வந்தது. அது நடிப்பு, அவர் நாடகம். அது பாச ஞான பசு ஞானங்களால் அறியப்படாதது.
இந்த அருவத்தையும் கடந்த நிலை, அருவமல்ல, அருவத்தையும் கடந்த நிலையை நாங்கள் இந்த பாசஞானம் பசுஞானங்களால பார்க்க முடியாது. பதிஞானத்தாலே அறியப்படும் என்பதும் புறப்படும். பதியாவான் சிவனே ஆதலின், பதிஞானம் என்பதும் சிவஞானம். அப்ப சிவஞானமும் பதிஞானமும் ஒன்றுதான். மாணாக்கன் கேட்கிறான், இறைவனேனிய பொருள்கள் போல அறிய வராமையின் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன் என்பதும் தெளிவாகிறது. ஆனால் அவன் பதிஞானத்தால் அறியப்படுவான் என்பதை தெளிதல் எவ்வாறு? அதுக்குத்தான் இப்ப ஆசிரியர் சொல்றார், அங்கனம் இறைவனை அறிந்து அனுபவிப்போரை நோக்கி நன்கு தெளிவா. இறைவனை அறிந்து அனுபவிப்பவர் நிறைய ஆசிரியர் அருளாளர்கள் இருக்கிறார். என் உள்ளங்கவர் கல்வன் இவன் என்று யார் படித்தது? திருஞான சம்பந்த முத்தினார். தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடிக் தேடனா தேவனை என்னுள்ளே தேடிக் கண்டு கொண்டேன். யார் படித்தது? மாணிக்கவாசர். என் புந்தி வட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய் என்பனோ எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மெனத்துன்னை வைத்தா. என்ன இது? திரு விசைப்பா இல்ல, இத்தால் மறவாதே நினைக்கின்றேன். இது முதலாவது திருப்பதி திருநாவுக்கரசர் பித்தாபுரசூரி. அப்ப என்றாற் போலும் அனுபவ உரைகள் அளவிலாய் தோன்றி நின்று இறைவன் அனுபவ பொருளானிட்டலை இது விளக்குதல் காண்க. அப்ப இப்படி அவனுடைய திருவருள், அதாவது பத்தி ஞானத்தால் மட்டுமே அவனை நாங்கள் திருவருளால, அவன் திருவருளால தான் அவனை அறிய முடியும். அவன் திருவருள் எங்க இருக்குது? எங்களுக்குள்ள உள்பொருளா இருக்குது. என் உள்ளங்கவர் கல்வன். படியுங்கோ. என் உள்ளங்கவர் கல்வன். இன்னொரு ஆளை விடுங்கோடா, நேரம் படிக்கலாதானே. ஓகே. என் உள்ளங்கவர் கல்வன் என்பதனால் இறைவன் ஆன்மாவினது உள்ளத்தால் அறியப்பட்டமே பெறப்பட்டது. படவே ஆன்மாவின் சார்பினால் மனம் முதலிய கருவிகள் ஆயினும் கருவிகளின் துணியால் ஆன்மாவே ஆயினும் இறைவனை அறியும் என கொள்ளுதலில் தவறில்லை. அதனால் அங்கனம் அறிந்த அறிவை பாச ஞானம் என்றாயினும் பசு ஞானம் என்றாயினும் கூறினால் என் அது பசு ஞானங்கள் அன்று பதி ஞானமே என்பதற்கு சான்று யாது? ஆசிரியர் அறியாது வினாவினாய். ஏனெனில் கருவி கரணங்களால் அறியப்படும் பொருள்கள் யாவும் அழியும் தன்மை உடையன என்பதை முன்பே கூறினோம். கருவி கரணங்களும் அழியும் பொருள்களாதலின் அவை அழியும் பொருள்களை அறியவல்லன அன்றி அறிவில்லாத பொருளை அறியவல்லன அல்ல என்பதை நீ அறியவில்லை. ஆகவே எக்காலத்தும் மனம் முதலிய கருவிகள் இறைவனை அறிய மாட்டா. இனி மனம் முதலியவற்றோடு சேராத பொழுது ஆன்மாக்கு அறிவு உண்டாதல் இல்லை. அதனால் ஆன்ம அறிவும் தானே தனித்து நின்று இறைவனை அறிய மாட்டாது. ஆகவே ஆன்மாவும் சிவத்தை அறிய வல்லது அன்று. அதனால் இறைவன் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன் என்பது எக்காலத்தும் மாறாத உண்மையே ஆம். பாசஞானம் பசுஞானம் பதிஞானம் என்னும் மூன்றினுள் முன்னைய இரண்டு ஞானங்களும் இறைவனை அறிய மாட்டாதன என்பது தெளிவாயினமையின் மேற்காட்டிய அனுபவங்கள் எல்லாம் பதிஞானத்தால் விளைந்த அனுபவங்களே என்பது சொல்ல வேண்டா. இவ்வாறு உணர்வு பாரிசேட பிரமாணம் எனப்படும். ஆதலின் அதுவே மேற்காட்டிய அனுபவங்கள் பதிஞானத்தின் பயன் என்பதற்கு சான்றாகும். பாரிசேடம் எங்கட தமிழ்ல ஒளிபு. ஒளிபு. இப்ப மாணாக்கன் கேட்கிறான், என் உள்ளங்கவர் கல்வன் என்பதனால் இறைவன் என் உள்ளங்கவர் கல்வன் என்றா என்னதுக்கு நாங்கள் உதாரணத்துக்கு சொல்றோம். நாங்கள் என் உள்ளங்கவர் கல்வன் என்று தோடுடைய செவியன் திருஞான சம்பந்தர் படித்தவர். என்ன அது கல்வன் என்றா? என்ன? மறைந்து நிற்கிறார். வெரி குட். அவ மறைந்து எப்படி நிற்கிறார்? எங்களுக்கு தெரியாம நிற்கிறார். என்னன்னு சொல்றது?
திரோதான சக்தி திரோதான சக்தி. அவர் எங்களை தனக்கு காட்டாமல் காட்டாம திரோதான சக்தியாக நிக்கிற நின்று எங்களுக்கு மறக்கருணை புரிகிற உள்ளங்கவர் கல்வன் என்று அது வந்துடும். திரோதான சக்தியாக மறைப்பு செய்கிறார். தன்னை காட்டாமல் நிற்கிறார் என்று கணக்க வந்துடணும். மறக்கருணை செய்கிறார் என்று வந்துடணும். இறைவன் ஆன்மாவினது உள்ளத்தால் அறியப்பட்டமை பெறப்பட்டது. படவே ஆன்மாவின் சார்பினால் மனம் முதலிய கருவிகளாயினும் கருவிகளின் துணையால் ஆன்மாவே ஆயினும் இறைவனை அறியும் என கொள்ளுதலில் தவறதில்லை. ஆன்மாவின் சார்பினால் மனம் முதலிய கருவிகளாயினும் கருவிகளின் துணையால் ஆன்மா எப்படியும் அதை எடுக்கலாம். இறைவனை அறியும் என கொள்ளுதல் தராங்க. ஆனால் ஆன்மான்றது ஒன்று இருக்க வேணும். ஆன்மா இல்லையென்றா அங்கே இறைவனை அறிய முடியாது. இப்போ நாங்கள் படிக்கிறோம் தானே, என்ன வாயில் காட்சி, மானச காட்சி, புலன்கள் பொறிகளை அடையும் போது வாயில் காட்சி, புலன்கள் அந்த கலனங்களை அடையும் போது மானத காட்சி, அதே புலன்கள் ஆன்மாவை அடையும் போது அங்க ஆன்மாவை சென்று அடையும் போதுதான் அங்க இன்பமோ துன்பமோ ஆகிய தன் வேதனை காட்சி வருகிறது. அப்ப கட்டாயம் ஆன்மாவை சென்று அடைய வேண்டும் இதுகள். அப்ப அதனால் அங்கனம் அறிந்த அறிவை பாசஞானம் என்றாயினும் பசுஞானம் என்றாயினும் கூறினாலின் அது பாசஞான பசுஞானங்கள் அன்று பதிஞானம் என்பதற்கு என்ன சான்று? ஆன்மாவை அடையும் போது அதையும் பாசஞானம் பசுஞானம் என்று சொன்னால் என்னன்றுதான் இப்ப மாணவன் கேள்வி. அவர் கேட்கிறார், அறியாது வினா. ஏனெனில் கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள்கள் யாவும் அழியுந்தன்மை உடையன என்பதையே முன்பே கூறினோம். கருவிகரணங்களும் அழியும் பொருளாதலின் அவை அழியும் பொருள்களை அறிவனவல்ல. ஏன்னா கருவிகரணங்கள் எல்லாம் அழியப்படும் பொருட்கள், எங்களோட ஆன்மாவோட சேர்ந்து வராது. அதே நேரம் கருவிகரணங்களும் அழியும் பொருட்களாக அவை அழியும் பொருட்களை அறியவல்லன அன்றி. அந்த அறியும் பொருட்களை அதுகள் அறியாது. சுட்டி அறியப்படும் பொருட்களை அது அறியாது. பாசஞானம் பசுஞானம் என்றது எங்களோட இந்த உடலோட போயிடும். ஆனால் பதிஞானம் ஒன்றுதான் இந்த ஆன்மாவோட வரும். ஆகவே எக்காலத்து மனம் முதலிய கருவிகள் இறைவனை அடைய மாட்டான். இனி மனம் முதலியவற்றோடு சேராத பொழுது ஆன்மாவுக்கு அறிவு உண்டாவது இல்லை. அதனால் ஆன்மா அறிவும் தானே தனித்து நின்று இறைவனை அறிய மாட்டாது. ஆகவே ஆன்மாவும் சிவத்தை அறியவல்லது அன்று. அதனால் இறைவன் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன் என்பது எக்காலத்தும் மாறாத உண்மையா. அது எப்பவுமே மாறாது. இந்த பாசஞானமும் பசுஞானமும் எங்களோட இந்த உடல் அறியும் போது, நாங்கள் இந்த உடலை விட்டு நீங்கும் போது அது நீங்கிவிடும். ஆனால் பதிஞானம்தான் எங்களோட ஆன்மாவோட எப்பவுமே தொடர்ந்து நிற்க போது என்று 3 நூல் முன்னைய 2 ஞானங்களும் இறைவனை அறிய மாட்டாதன என்பது தெளிவானமையின் மேற்காட்டிய அனுபவங்கள் எல்லாம் பதிஞானத்தால் விளைந்த அனுபவங்களே என்பது சொல்ல வேண்டாம். அப்ப கமலா என்னன்னா, இந்த ஆன்மா கருவி கரணங்களோட சேர்றது ஆன்மா அறியாது. அப்படியா? ஆன்மா அறியாது. ஆனா இறைவன் அறிவிச்சாதான் அறியும். ஆன்மா அதையும் அறியாது. இந்த கருவி கரணங்கள் இந்த பாசஞானங்கள் பசுஞானங்களோட சேர்ந்து நின்று நாங்கள் இந்த உலகத்தோட மயங்கி நிக்கிற மொழிய எங்களுக்குள்ள பதிஞானம் ஒன்று இருக்குத்தானே. இந்த பதிஞானத்தால் மாத்திரம்தான் நாங்கள் இறைவனை உணர முடியும். பாசஞானங்கள் பசுஞானங்களால நாங்கள் உலகத்தை தான் அறிய முடியும். அப்ப நாங்களும் இந்த ஆன்மா கருவிகரணங்கள் ஒன்றிருக்கண்டு அது அறியாது. அறியுமா? அது ஆன்மாதானே கருவிகரணங்களை செலுத்துது. ஆன்மாதானே கருவிகரணங்களை செலுத்துது. அது ஆன்மாவுக்கு தெரியும், அதுதானே செலுத்துது. ஆனா ஆன்மா கருவிகரணங்கள் தன்னையும் அறியாது, ஆன்மாவையும் அறியாது. அதே நேரம் ஆன்மா தன்னையும் அறியாது, தன்னை செலுத்தி கொண்டிருக்கிற இறைவனையும் அறியாது. இப்ப நாங்கள் எங்களை விளங்கி இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு படிச்சா பிறகு ஆன்மாண்ட ஒன்று இருக்குதுன்னு விளங்கி இருக்கிறோம். ஆனா நாங்கள் அடுத்த ஸ்டெப்ஸுக்கு யாரும் போறோம் இல்லை. அடுத்த ஸ்டெப்ஸ் அந்த கருவிகரணங்களை அப்படியே மடமாற்றம் செய்ய வேணும், இறைவன் பால் திருப்ப வேணும்.
நாங்கள் இந்த கருவி அன்னங்களை பாவிச்சு உலக இன்பத்துக்கெல்லாம் இருக்கு. ம் ம் அப்ப அந்த ஆமா. கருவிகரணங்கள் வேணும். கருவிகரணங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்யல. கருவிகரணங்களை பாவிச்சா தான் இறைவனை உள்ளார்ந்த இப்ப யார் பூசலானார் பாருங்க, மெனத்தால தானே கோயில் கட்டினார். மெனத்தால தான் இந்த உடம்பில கோயில் கட்டினார். அந்த மெனத்தை இறைவனுக்காக பாவிக்கப்பட்டார். அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே திருப்பி விட்டுட்டார். அப்ப அங்க கருவிகரணங்களை கொண்டு கல்லு செங்கல்லு ஆக்களை பிடிச்சு தொழிலாளர்களை பிடிச்சு கட்டின கோயிலிலும் பார்க்க அங்க பூசல் மெனத்தால கட்டின கோயிலுக்கு தானே மதிப்பு கூடவா இருக்குது. அங்கதான் இறைவன் பாறார். அப்ப நாங்கள் இந்த மெனத்தை கருவிகரணங்களை எல்லாம் மடமாற்றம் செய்யணும். அதுதான் அங்க முக்கியம். நாங்கள் அதுகளை விட்டுட்டு ஒன்றும் செய்ய விட்டா இறைவனை நாங்கள் அந்த கருவிகரணங்களை பாவிச்சா தான் அவர் தந்தது அதுக்குத்தான். இந்த கருவிகரணங்களுக்கு அவர் தான் தந்தவர், இறைவன் தானே தந்தவர் இந்த உடலை. அந்த உடலை பாவிச்சு நீ இந்த மாய ஹன்மங்களை நீக்கு, மாய ஹன்மங்கள்ல இருந்து விடுபடு, ஆணவத்தில இருந்து விடுபடு. கருவிகரணங்களை அதே கருவிகரணங்களை பாவிச்சு என்னை வந்து அடை. நல்லதுதான் செய்திருக்கிற. எங்களை மாறி அதுக்குள்ள உலகத்துக்குள்ளேயே நிக்க வைக்கிறது எங்களை ஆணவம். அது விடுவது இல்லை எங்களை கன்மம். அப்ப என்ற மூன்றினுள் முன்னிய 2 ஞானங்களும் இறைவனை அறிய மாட்டாதன என்பது தெளிவானமையின் மேற்காட்டிய அனுபவங்கள் எல்லாம் பதிஞானத்தால் விளைந்த அனுபவங்களே என்பது சொல்ல வேண்டாம். அங்க சொல்ல வேண்டான்றது எதிர்மறையில வந்திருக்குது. ஆனா உடன்பாட்டை வலியுறுத்தி இருக்குது. விளங்கினதை சொல்ல வேண்டான்றது சொல்ல வேண்டான்ற கருத்துல வரே இல்லை. இந்த பதிஞானத்தால் விளைந்த அனுபவங்களே என்பது சொல்ல வேண்டாம். எதிர்மறையில சொல்லி உடன்பாட்டை வலியுறுத்தி இருக்குது. நீங்க சாப்பிடாமல் நான் போவேனோ ஐயா இப்ப சொல்லித்தான் தரங்களுக்கு குமாரலிங்கம் ஐயா கட்டாயம் சாப்பிட்டு போவேன் சொல்ல வேண்டாண்டா அந்த வலியுறுத்து. இவ்வாறு உணரும் உணர்வு பாரிசேட பிரமாணம் எனப்படும். அது எது பாரிசேடம்? அங்க மூன்று ஞானங்கள், பாச ஞானம் இருக்குது, பசு ஞானம் இருக்குது, பதிஞானம் இருக்குது. அப்ப பாச ஞானத்தாலையும் பசு ஞானத்தாலையும் உணர முடியாதுன்னா அங்க இன்னொன்று இருக்குது. எதால உணர முடியும்? அதான் பாரிசேட ஒளிவு. அப்ப சிவபோதம் சிவகரணம் என்பவற்றின் விளக்கம். மாணாக்கன் அடிகள் அருளியதை அடியேன் நன்கு உணர்கின்றேன். ஆயினும் மற்றுமோர் ஐயம், அதாவது பாசத்திற்கு கட்டுப்பட்ட உயிர்களின் அறிவும் அவற்றின் கருவி கரணங்களுமே பசு ஞானம் என்றும் பசு கரணம் என்றும் சொல்லப்படும் என்றும் பாசத்திலிருந்து விடுபட்ட சீவன் புத்தராகிய பெரியோர்களது அறிவும் கருவி கரணங்களும் சிவபோதமாயும் சிவகரணங்களாயும் நிற்கும் என்றும் சொல்லுகின்றார்கள் அன்றோ? ஆதலின் அத்தன்மை உடையவரது அறிவினாலும் கருவி கரணங்களினாலும் இறைவனை அறிதல் இயலாதோ? ஆசிரியர் நன்றாக வினாவினார். ஒழுக காட்சிய இரும்பு ஒளி வீசுகின்றது என்றால் ஒளி வீசியது இரும்போ நெருப்போ? நெருப்புத்தான் என்பதில் ஐயமில்லை என்றோ? அதுபோல சிவத்தை சார்ந்த உயிரும் அதன் கருவி கரணங்களும் இறைவனை அறிகின்றன என்றால் அந்த அறிவு இறைவனது அறிவோ பிறவற்றினின்று அறிவோ இறைவனின் அறிவே என்பதில் ஐயமில்லை அன்றோ? ஆகவே இறைவன் தன்னாலே தான் அறியப்படுவது அல்லது பிறவற்றால் அறியப்படுதல் எக்காலத்தும் இல்லை என்க. இங்கனமாகவே பாசத்தின் நீங்கி சிவத்தை அடைந்தவரது அறிவும் கருவி கரணங்களும் சிவபோதமாயும் சிவகரணங்களாயும் நிற்கும் என்பது பற்றி இறைவன் உயிர்களாலும் பாசங்களாலும் அறியப்படான் என்றதற்கு தடையில்லை என்று உணர்வாயாக. கமலா இப்ப என்ன? அடிகள் அருளியதை அடியேன் நன்கு உணர்கின்றேன். இந்த பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் இறைவனை உணர முடியாது. பதிஞானம் ஒன்றால்தான் இறைவனை உணர முடியும். ஆயினும் மற்றுமோர் ஐயம், அதாவது பாசத்தின் கட்டுப்பட்ட உயிர்களின் அறிவும் அவற்றின் கருவி கரணங்களுமே பசுஞானம் எனப்படும். அதாவது பசுகரணம் என்று சொல்லப்படும். அதை இப்ப நாங்கள் எல்லாம் எங்கட கரணங்கள் எல்லாம் பசுகரணங்கள். நாங்கள் இதை இப்படியே சிவகரணமா மாத்தணும். இப்ப நாயன்மார்கள் கரணங்கள் எல்லாம் சிவகரணங்களா மாறிவிட்டது.
அவன் கரணங்கள் என்றா அந்த கரணங்கள் எது மனம் புத்தி, அதாவது புத்தி சித்தம் புத்தி அகங்காரம் மனம், அது ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் சகலதுமே அவைகளுக்கு அங்க சிவகரணமா மாறுபட்டது. இப்பதான் இந்த பசு ஞானம் என்றும் இந்த பசுகரணம் என்றும் சொல்லப்படும். பாசத்திலிருந்து நாங்கள் விடுபட்டுடுவோம். விடுபட்ட சீவன் முத்தர் பெரியோர்களது அறிவும் கருவிகரணங்களும் சிவபோதமாயும் சிவகரணங்களாயும் நிற்கும். அதுதான் நாயன்மார். அவைகள் இந்த சிவகரணங்களா மாறினபடியாத்தான் நண்டேஸ்வர நாயனாருக்கு அங்க அந்த அவர் தடியை தூக்கி எறிஞ்சது அவருக்கு மழுவா மாறினது. அங்க சிவன் நின்று உள்ளுக்கு நின்று அவருக்கு செய்கிறார் என்றும் சொல்லுகின்றார்கள் என்றோ. ஆதலின் அத்தன்மையுடையவரது அறிவினாலும் கருவியரங்களால் இறைவனை அறிதல் இயலாதோ என கேள்வி ஒன்று கேட்கிறார் மாணவன். என்ன இப்ப சீவன் முத்தராகிய பெரியோளது அறிவும் கருவிகரணங்களின் சிவபோதமாயும் சிவகரணங்களாய் நிற்கும் என்றும் சொல்லுகிறார்கள் என்றோ. ஆதலின் அத்தன்மையுള്ളത് அறிவினாலும் கருவிகரணங்களான இறைவன். அப்ப அந்த அறிவு இப்ப சீவன் முத்தர அவங்க இருக்கலாம். அவைகள் அந்த சீவன் முத்தர இருக்கும்போது அவைகள் அந்த அறிவினாலும் அந்த கருவிகரணங்களும் இறைவனை அறிய முடியாது என்று கேட்க ஆசிரியர் சொல்றார், நன்றாக வினவினார். என்ன ஒழுக காய்ச்சிய இரும்பு ஒரு நெருப்பில கொண்ட இரும்பை நல்லா காய்ச்சினா நல்லா அந்த இரும்பு நல்லா ஒளி வீசும். ஒளி வீசியது இரும்போ நெருப்போ? நெருப்பு தான். அங்க ஒளி வீசிய இரும்பு அப்படியே இருக்கும். அந்த ஒளியை அணைச்சு போட்டு தண்ணியை ஊற்றி அணைஞ்சா அங்க இரும்பு அப்படியே இருக்கும். ஆனா அங்க ஒளி வீசினது மேல நின்ற நெருப்பு தான். அப்ப அதுபோல சிவத்தை சார்ந்த உயிரும் அதன் கருவிகரணங்களும் இறைவனை அறிகின்றன என்றால் அந்த அறிவு இறைவனது அறிவோ பிறவற்றினது அறிவோன்றதான் அவற்ற கேள்வி. இறைவனது அறிவு என்பதில் ஐயமில்லை என்றோ. அது இறைவன் அறிவுதான். அதாவது பதி ஞானம் இறைவனது அறிவே என்பதில் ஐயமில்லை. ஆகவே இறைவன் தன்னாலேதான் அறியப்படுதல்லது பிறவற்றால் அறியப்படுதல் எக்காலத்தும் இல்லை என்க. இங்கனமே பாசத்தின் நீங்கி சிவத்தை அடைந்தவரது அறிவும் கருவிகரணங்களும் சிவபோதமாயும் சிவகரணங்களாயின் நிற்கும் என்பது பற்றி இறைவன் உயிர்களாலும் பாசங்களாலும் அறியப்படான் என்றதற்கு தடையில்லை. நல்ல இரும்பை வச்சு காட்டியிருக்கிறார். இரும்பு நெருப்பு தான் அங்க ஒளி வீசும். இப்ப நாங்கள் இதொன்று படிக்கிறோம் தானே, பாலை சேர்ந்த நீர், பால் தான் சிவபெருமான், நீர் தான் நாங்கள். அப்ப நீரை கொண்ட பால்ல கலக்க அங்க நீர் தெரியுமோ பால் தெரியுமோ? பால் தான் தெரியும். பால் தான் சிவபெருமான். அப்படித்தான் இந்த நெருப்பும் இரும்பும். இரும்பு நாங்கள், நெருப்பு இறைவன். நெருப்பால காய்ச்ச அங்க நெருப்பு தான் தெரியும் மொழியில, அங்க இரும்பு தெரியாது. அதைத்தான் அந்த அவற்ற கேள்வியும் மறுமொழியும். அப்ப இறைவனை நாங்கள் இந்த பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் காண முடியாது. பதி ஞானம் ஒன்றால் தான் காண முடியும் என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். திருப்பி தாரார் உங்களோட மனதில இந்த பதிஞானத்தை நீங்கள் எல்லா ஆழமா பதிக்கணும்ன்றதுக்காகத்தான். பதிஞானம் என்றால் என்ன? தனியாக படியுங்க. நன்கு விளக்கிறீர்கள். நன்கு விளக்கி அருளினீர்கள். எனினும் மேலும் ஓர் ஐயம் உண்டாகிறது. சீவன் சிவனை அடைந்த பின்பே சிவமாகும். சிவனை சிவனால் அடைய வேண்டுமென்றால் அது எப்படி கூடுவதாகும்? அது என்ன? சிவனை சீவன் என்றது வந்தது. அந்த சீவன் விட்டுட்டுதான் என்றால் அது எப்படி கூடுவதாகும்? எனினும் மேலும் ஒரு ஐயம் உண்டு. இல்ல அது சரி ராணி அக்கா, அது சரி. நன்கு விளக்கி அருளினீர்கள். எனினும் மேலும் ஓர் ஐயம் உண்டாகும். சீவன் அங்க வடிவா சொல்றார். சீவன் என்றா நாங்கள். சிவனை அடைந்த பின்பே சிவமாகும். சீவன் சிவனை அடைந்த பின்புதான் சிவமாகும். இப்ப சிவனை சிவனாலே அடைய வேண்டும் என்றால் சிவனை
சிவனை சிவன் நாங்கள் அடைகிறதுக்கு சிவனாலே என்ற அவற்றை திருவருளாலே அவற்றை பதிஞானத்தாலே அது சரி, அது பிழை இல்லை. சிவனை ம். சிவனாலே அடைய வேண்டும் என்றால் அகது ம். எப்படி கூடுவதாகும் என்றதான் இப்ப ம். அவற்றை கேள்வி. அவர் ம். சொல்றார் சிவம் படியுங்க, சிவம் ஒரு சிவம் ஒரு தன்மை உடையதன்றி ம், கதிரவனும் கதிரும் போல் தானும் தன் சிவனும் ஒன்று தானும் தன் சக்தியும் என இது தன்னுடையதாய் நிற்பது என்று ம், முன்பு பல முறை சொல்லி வந்தோம் ம், அன்றோ. ம், கண் கதிரவனை நோக்க வேண்டுமாயின் ம், அவனது ஒளியாகிய கதிர்களின் வழியே தான் நோக்க வேண்டும். ம். என்ன ஆஹ் செய்து கொண்டிருக்கிற அதுபோல் அண்ணாண்டா வேண்டாம் நான் நிப்பாடு நான் கூட்ட போறேன். அமிர்தா அமிர்தா சிவம் அமிர்தா மியூட் தம்பி பண்றேன். தம்பி அவ போட்டுட்டு கதைக்கிறா வீட்டை. சரி. சிவம் ம், சிவத்தாலதான் நாங்கள் சிவத்தை அறியலாம் என்ற ம், மாதிரி போடுவீங்க. ம், இந்த கதிரவன் அந்த ஒளியை ம், கொண்டு ம், கதிரவனை அறிகிற ம். மாதிரி இப்ப அதுபோல உயிர் கதிரவனண்டா என்ன? சூரியன். ஆஹ் சிவம் ஒரு தன்மையுடையதன்றி கதிரவன் என்றா சூரியன். கதிரும் போல சூரியன் கதிர்கள் என்றா இது அந்த ஒளிக்கற்றைகள் ஒளிக்கற்றை. கதிரும் போல தானும் தன் சக்தியும் அது நடுகளும் வைத்துக்கொண்டு சக்தியை வாரம். தான் சிவம் என்றது இந்த சக்தியை தான் இங்க குறிக்கும். இல்ல 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 சிவமும் சக்தியும் இல்ல நேர்ந்து ராணி அக்கா குழப்பாதேங்க எல்லாத்தையும். அது சிவனை சிவனாலே அடைய வேண்டும் என்றது கேள்வி முழுக்க வாய்ச்சி போட்டு தான் முடிவெடுக்கணும். ம். முழுக்க வாசிக்காம ஒரு வசனத்தை வாய்ச்சி போட்டு முடிவெடுக்க கூடாது. சிவம் ஒரு தன்மை உடையதன்றி கதிரவனும் கதிரும் போல. சிவன் சிவம் என்ற சொல்லு ஒரு தன்மை இல்லை அங்க. இல்ல அந்த கதிரவனும் கதிரும் போல இப்படி கதிரவன் இருந்தால் அந்த கதிர் வந்துதான் எங்களை அடையுது. இந்த பூலோகத்துல கதிர் தான் அடையுது. சூரியன் வராது. ம். சூரியன் அந்த தன் இடத்திலே நிற்கும். அதுபோல ம். தானும் தன் சக்தியும் என இரு தன்மையுடையதாய் நிற்பது எது? அங்க எப்படி சூரியனுக்கு கதிரும் என்ற ரெண்டு பொருள் இருக்குதோ ஆனால் ம். அது போலதான் அவரும் சக்தி. சிவனும் சிவம் சக்தியும். என்றாலே அங்க சக்தி இருக்குது. அங்க ம். சக்தி இருக்குது. அந்த சக்தி இல்லை அது கதிரவன் இருந்தும் கதிர் இல்லையண்டா மேல கதிரவன் இருந்து எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. பிரியோசனம் இல்லை. கதிரவன் இல்லாமல் கதிர் வரார். அப்ப அதைத்தான் இங்க சொல்ல பார. சிவனும் தானும் தன் சக்தியும் என இது தன்னுடையதாய் நிற்பது என்று முன்பு ம். பலமுறை சொல்லி வந்தோம் என்றோம். கண் ம். கதிரவனை நோக்க வேண்டுமாயின் நாங்கள் கதிரவனை நோக்க வேண்டுமாயின் அவனது ஒளியாகிய கதிர்களின் வழியேதான் நோக்க வேண்டும். நாங்கள் ம். ஒரு சூரியனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ம். கதிர் வந்தாதான் பார்க்கலாம், இல்லாட்டி பார்க்க அவன் சூரியன் பார்க்கலாம். என்று சொல்லுவான். முகில் வந்தா சூரியன் கதிர் தெரியவே தானே அப்படிதான். அது மாதிரி அது போலவே உயிர் சிவனை அடைய வேண்டுமாயின் ம். அவனது சக்தி வழியாகவே அடைய வேண்டும். அவன் அடைய சக்தி வேண்டும். வழியாத்தான் அவனை அடைய வேண்டும். அந்த ம். அவற்ற சக்தி ஏனென்றா இந்த பூலோகத்தில அவற்ற அவர் சொரூப நிலையில இருக்கேக்க அவர் பராசக்திய அவையல் இருப்பினம். ஆனா ரெண்டு பேரும் இருப்பினா கடத்த நிலையில அவர் வரும்போது அவற்ற சக்தி தான் முழுக்க 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 எங்களுக்கு வருகிறது. சிவதத்துவமாக அவற்ற சக்தி தான் அவரை நாதம் பிந்து சதாக்கியம் எல்லாம் ஏற்படுத்துறார். அப்ப அந்த சக்தி இல்லாமல் ஒன்றுமில்லை, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவற்ற சக்தி இல்லாமல் எங்களுக்கு இந்த தடத்த இலக்கணத்துல நாங்கள் இந்த பூலோகத்துல அந்த மாயை இது இந்த உள்பொருளா இருந்து அங்க சக்தி தான் மாயை போய் ஒடுங்குது. சக்தி தான் போய் சிவத்திட ஒடுங்குது. அப்ப சக்தி இல்லாமல் ஒன்றுமில்லை, நாங்கள் இல்லை. அப்ப அவனது சக்தி வழியாகவே அடையவன் அந்த சக்தி தான் அருள், அதுதான் திருவருள், அதுதான் ஆணை. அதனால் சக்தியின் வழி அவனை அடைதலே அவன் அருளே கண்ணாக காணுதல் என்றும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று பெரியோர்கள் அருளி செய்கிறார். அவன் அருள் அங்க அவன் அருளுக்குள்ள அந்த அருள் தான் சக்தி. அவன் அருளே என்று நீங்கள் எடுக்கிறது அவன் அருள், அந்த அருள் தான் சக்தி. சிவஞான போதத்தில 2ஆம் சூத்திரத்தில வடிவா படிச்ச நாங்கள் ஆணை என்றாலும் அருள் என்றாலும் சக்தி என்றாலும் எல்லாம் திருவருள் என்றாலும்
அந்த ஆற்றல் அவற்ற ஆணை அவற்ற சக்தி அவற்ற திருவருள் எல்லாம் ஒரு பொருட்கிளவி ஒரே பொருட்சொற்கள் அது ஆனங்கி என்னும் பெரியவர் அதுவே சிவனை சிவனால் பாருங்க திருப்பி வருது சிவனை சிவனால் அறிவதாகிறது என்று அறிவாயாக சிவனை சிவனாலே அடைய வேண்டும் என்றது எப்படி என்ற கேள்வி உங்களுக்கு விளங்குதோ? விளங்கிட்டு விளங்கி முன்னுக்கு வாஜ்படி நீங்கள் அது ஒரு பிள்ளைன்னு ஷோட்டா ஒரு ஆ. ஷோட்டா இது இது தாங்க எங்களுக்கு எழுதுறது. இல்ல நான் கேள்வி எடுத்து அனுப்புவேன். இப்ப எழுதுனா நேரம் காணாது. நான் கேள்வி எடுத்து ஓகே அனுப்பி கொண்டுதானே இருக்கிறேன் காலை வேரத்துல. ஓகே ஓகே நான் பாக்குறேன். இது இது என்ன நீ எடுத்து படிச்சா பிறகுதான் எடுத்து அனுப்புவேன் எழுதி. சிலது முதல் அனுப்புறேன்னா இது இன்னும் படிக்கல எழுதலைனா அதுவே சிவனை சிவனால் அறிவதாகிறது என்று அவன் அருளாலே சிவபுராணம் எந்த நாளும் படிக்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எங்கண்ட நோக்கம் எல்லாமே என்ன சிவன்ற திருவடி சிவன்ற திருவடி தான் ஒழிய அங்க சிவனோட போய் நாங்க கட்டிப்பிடிச்சு கொண்டு இருக்க போறது இல்லை. சிவசமவாதி சொல்ற மாதிரி அவற்ற திருவடியில போய் நாங்கள் அத்திவிதமா கலைக்கிறது தான் எங்கட முத்தி. அப்ப அவன் அருளாலே அப்ப சிவனை சிவனால் அறிவதாறு என்று அறிந்தேன் அறிந்தேன் அடிகட்கு வணக்கம் என்று இப்ப மாணவன் சொல்றான். படிங்க மிச்சத்தராணிய. இப்ப அடுத்த தலையை போறோம். 5 பதி பதியினது சச்சிதானந்தம் பதியின்ற சொரூப லக்கணத்தில அவற்ற 5வது தலையங்கம் பதி சக்தி சச்சிதானந்தமாதல். எப்படி உண்மை நிலையில அவரை நாங்கள் எப்படி சொல்ல வேணும்? சச்சித்தானந்தன். சச்சித்தானந்தன். அதுதான் சச்சித்தானந்தன். சச்சித்தானந்தன் சச்சித்தானந்தன். அப்பதான் சச்சிதானந்தன் என்றுதான் அவருக்கு பேர். அவற்ற உண்மையான சொரூப நிலையில அவற்றை இதுதான் அவற்ற பேர். இப்ப படிங்க ராணியக்கா. பதி சச்சிதானந்தமாதல் சத்து அசத்து என்பவற்றின் விளக்கம். ஆசிரியர் இறைவன் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படான் என்பதையும் பதிஞானத்தால் அறியப்படுவன் என்பதையும் ஐயமறத் தெளிந்ததாய் அன்றோ. அப்ப இனி நாங்கள் எப்பவுமே பாசம் பசு அதாவது மனம் வாக்கு ரெண்டாலையும் அவனை அறிய முடியாது. இந்த பதி ஞானம் ஒன்றாள் அதாவது கோசரம் அதால மாத்திரம்தான் அறிவான். அதுதான் இப்ப நாங்க படிச்சதுக்குள்ள திருத்தம் விளக்கமா எடுத்த ஒரே ஒரு நல்ல முக்கியமான விடயம் எங்களுக்கு முதலே தெரியும் என்றாலும் அதிண்ட விளக்கத்தை இப்ப படிச்சிருக்கிறோம். அவன்ட திருவருள் அவன்ட ஆணை அவன்ட ஆற்றல் அந்த சக்தி அதுதான் எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு திருவருள். அந்த அவ இல்லாமல் நாங்கள் அவரை அறிய முடியாது. அப்ப அவனை பெறுங்க சிவத்தை அவன் ஆற்றல் அவன் பதிஞானம் அவன் திருவருள் அந்த ஆணை அவரால் தான் அழியும். அவதான் அப்ப அதுக்குத்தான் நான் இந்த கையை காட்டுவேன். நடுவில் உள்ளது உயிர், இது திருவருள் சக்தி, இது சிவம், இது திரோதான சக்தி, இது ஆணவம். அப்ப இங்க நாங்கள் இப்ப இந்த உலகத்தோட இருக்கும் வரையும் எங்களை கொண்டு போய் இந்த திரோதான சக்தியாய அவ சக்தி எங்களுக்கு ஆணவத்துக்குள்ள கொண்டிருக்கிறா. நாங்கள் இறைவனை நினைக்கும் போது இந்த அருட்சக்தி தான் எங்களை கொண்டை வேறுமான காட்டுவா. அப்ப அவன் திருவரு சக்தியால தானே நாங்கள் அவனை காணுறோம். திருவரு சக்தி தான் எங்களை கொண்ட சிவத்தை காட்டுது. தியானத்துல செய்யல நெட்டியில அவ வந்து எங்களை கூட்டி கொண்டு போய் சாஸ்திரதளத்துல அங்க சிவருமானார் நடந்த பாக்குறதும் இந்த பதிஞானமும் ஒன்றுதான். அப்ப எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி பார்க்க வேணும். அது வேற இது வேற என்று நினைக்க கூடாது. எல்லாம் ஒன்றா கொண்டு எங்களுக்கு அப்படியும் விளங்கப்படுத்தி இப்படியும் விளங்கப்படுத்தி அப்ப அவற்ற சக்தியால தான் அவற்ற ஞானத்தால தான் பதி ஞானம் அவற்ற சக்தி பதி ஞானம் என்றது அங்க திருவரு சக்தி. அந்த அவற்றை ஆற்றல் அவற்ற சக்தியால தான் வரை காணலாம். ஓகே இப்ப படியுங்கோ. ஆனாக்கள் ஆம் தெளிந்தேன். ஆசிரியர் இனி அவற்றால் அறிய வேண்டுவென சில உள்ள அவற்றை சொல்லுகின்றோம் கேள். இறைவன் ஒரு வாற்றானும் அறியப்படாதவனாகாது பதிஞானத்தால் அறியப்படுதலின் வியற்கோடு ஆகாய தாமரை முதலியன போல இல்லாத பொருளாகாது.
உள்ள பொருளே ஆகின்றான். ம். உள்ள பொருளே ஆயின் ஏனைய பொருள்கள் போல பாச ஞான பசு ஞானங்களால் அறிய பாராமையின் அவ்வனைத்து பொருள்களின் தன்மையினும் வேறுபட்ட தன்மை உடையவன் ஆகின்றான். என்ன இறைவன் உருவாற்றானும் இறைவன் இப்ப திருப்பி திருப்பி படிக்கிறோம் நாங்கள். இறைவனை அறியலாம், அறிய முடியாது. அறியலாம் என்றால் எங்கட இந்த ஊனக்கண்ணால அறிய முடியாது. அறியக்கூடாது, அறியலாது என்று சொன்னால் அவன் இல்பொருளாயிடுவான். அவன் இறைவன் என்ற ஒருதன் இல்லாமல் போயிடும். எப்படி இந்த முயற்கோடு ஆகாயத்தாமல் முயற்கோடுன்னா முயற்கொம்பு, கொம்பு இல்லை, ஒரு நாளும் வராது. ஆகாயத்தில் உள்ள தாமரையை நாங்கள் கையால பிடிக்க முடியுமோ? இல்லை. அது ஆகாயத்தாமரை ஒரு கற்பனையாத்தான் இருக்கும் மொழியா ஆகாயத்தாமரை என்ற ஒன்று இல்லை. கலியன போல இல்லாத பொருளாகாது, உள்ள பொருளே ஆகின்றான். அவன் உள்பொருள். உள்ள பொருளே ஆயினும் ஏனிய பொருள்கள் போல பாசஞான பசுஞானங்களால் அறிய வராமையின் அவ்வனைத்து பொருள்களின் தன்மையிலும் வேறுபட்ட தன்மையுடையனான். அவன் எங்களுக்குள்ள அவன் இருக்கிறான், உள் பொருளாக அவன் இருக்கிறான். நாங்கள் அவனை பார்க்க முடியாது, எங்கட இந்த ஆணவமும் கண்மமும் மாய இருக்கிறபடியா. அப்ப ஏனிய பொருள்களாவன பசுக்களும் படியும் ஏனிய பொருள்களாவன. ஏனிய பொருள்களாவன பசுக்களும் பாசங்களுமாம். அவற்றுள் பசுக்கள் அறிவுடையன ஆயினும் அவற்றின் அறிவுகள் பாசங்களால் மறைக்கப்பட்டிருத்தல் அனுபவமாய் காணப்படுவது. அதனால் அவ்வறிவுகள் சிற்றறிவு எனப்படுகின்றன. பாசங்கள் அறிவே இல்லாத சடங்கள். ஆகவே இவற்றின் வேறுபட்ட தன்மை என்பது பேரறிவே ஆகும். எனவே இறைவனது சிறப்பியல்பு அல்லது உண்மை இயல்பு பேரறிவு பொருளாய் நிற்றலாம். இதனை வாலறிவு என்கிறார் திருவள்ளுவர் நாயனார். இப்பேரறிவே சித்து எனப்படுகிறது. வாலறிவு என்று திருவள்ளுவர் எங்க சொல்றார்? நல்ல ஒரு வாலறிவான் நல்ல திருக்குறள். எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த திருக்குறள். வாலறிவா நான்மனும் காணாமலை நாம் போலறிவோம் அப்படி வராது இன்னொரு திருக்குறள் முன்னுக்கு தான் வருது. முதல் கடவுள் வாழ்த்துல சரி. ஏனைய பொருட்கள் அவனது பசுக்களும் பாசங்களும் தான் மற்ற பொருட்கள். இறைவனையும் எங்களையும் தவிர நாங்கள் தான் பசுக்கள். இறைவனை தவிர மிச்சம் எல்லாம் பசுக்களும் பாசங்களும். அவற்றுள் பசுக்கள் அறிவுடையன. என்ன அறிவு பசுக்கு இருக்கு? சிற்றறிவு. ஆயினும் அவற்றின் அறிவுகள் பாசங்களால் மறைக்கப்பட்டிருப்பதால் அனுபவமாய் காணப்படுவது. அதனால் அவ்வறிவுகள் சிற்றறிவு எனப்படும். பாசங்கள் அறிவே இல்லாத சடங்கள். ஆகவே இவற்றின் வேறுபட்ட தன்மை என்பது பேரறிவாகும். இந்த பாசங்களின் அறிவுகள் எல்லாம் அது சடங்கள். ஆகவே இவற்றின் வேறுபட்ட தன்மை என்பது பேரறிவேயாம். அங்க பாசங்களை விட்டால் அங்க எங்களுக்கு கடவுள் தான் ஒரு ஆள் இருக்கிறார். ஏன்னா பாசம் எல்லாம் சடம். அப்ப கடவுளின் அறிவு தான் அங்க பேரறிவு. எனவே இறைவனது சிறப்பியல்பு அல்லது உண்மை இயல்பு பேரறிவு பொருளாய் நிற்றலாம். அவன் ஒரு பேரறிவாளன். இதனை அவர் வாலறிவு என்று சொல்லியிருக்கிறார். அவற்ற எண்குணங்கள்ல முதல் 8 பாட்டும் திருக்குறள்ல வர்ற 8 பாட்டும் முதல் 8 பாட்டும் அவற்ற எண்குணங்களை சொல்லும். அப்ப பேரறிவுன்றது இந்த அவற்ற ஒரு எண்குணங்கள்ல உண்டு. அதான் வாலறிவு என்று சொல்லி வருகிறது. திருவள்ளுவனார் இப்பேரறிவே சித்து எனப்படுகிறது. தோற்றமும் அழிவும் சடப்பொருட்களே அன்றி அடுத்த தலையங்கத்தோட நிப்பாட்டும். சித்து பொருட்கள் இல்லை. ரணியக்கா கணக்க வருது. அப்ப நாங்கள் இதோட நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு மெடிடேஷனை செய்வோம். எதுல நிப்பாட்டினாங்க? இந்த தலையங்கத்தோட கேள்வி கேட்கறதோட நிப்பாட்டலாம். தோற்றமும் அழிவும் இந்த பந்தியோட நிப்பாட்டுவோம். தோற்றமும் அழிவும் சடப்பொருட்களுக்கு அன்றி சித்து பொருட்களுக்கு இல்லை. இந்த தோற்றமும் அழிவும் எதுக்கு? சடப்பொருள். யார் சித்து பொருள்? இறைவனும் ஆன்மாவும்.
ஆன்மா இந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் தோற்றமும் இல்லை அழிவும் தோற்றம் இல்லை. நேற்று அழிவு. என்னத்துலயும் இதுல படிச்சனாங்க ம், ஐயாண்ட இந்த ஜோ சுவாமிகள் இதுல நிறைய படிச்சனாங்க. நான் வச்சு ம், கேட்டேன் நான் அதுல சிவாமாவை இது என்னத்தை சொல்லுதேன் அறியும் இல்லாத அறிவு என்னும் வகையைச் சேர்ந்ததாவது சிற்றறிவாய் நிற்கும் உயிருக்கு தோற்ற அழிவுகள் இல்லை என்றாலும் தோன்றி அழியும் உடம்பின் வேறாக தன்னை அறிய மாட்டாமையால் உடம்பிற்கு வரும் தோற்ற அழிவுகளை தனக்கு வருவனவாக மயங்கி நின்று துன்புறுதல் உயிருக்குள்ளதான் இறைவன் சடமாதலும் என்று இப்படியே நிக்கட்டுமே. 170 இருந்து படிப்போம். 170 இருந்து கொஞ்சம் மேலையும் எடுத்து படிப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, 170. ஓம் நம சிவாய.